வர வர சினிமாவும் சீரியலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிட்டே போதுங்க. ஆமாங்க, நம்மளோட சினிமா வந்துட்டு கூட 2.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஆனா சீரியல் வந்துட்டு பல வருடங்களுக்கு முடியதே கிடையாது. அதனால தான் தற்போது தமிழ்ல மட்டும் இல்ல, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மேலும் இந்தியாவில் இருக்க எல்லா மொழியிலுமே சரிங்க, சினிமாவை விட சீரியல் அதிகமாக பார்க்கும் ரசிகர்கள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதுவும் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. ஒரு டிவி, அதாவது ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்க, அதுல காலையில 9 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சீரியல் தான் போகுது. அதையும் நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு சலிக்காம பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றதாங்க உண்மையான விஷயம். இதனுடைய எதிரொலிப்பு தான் தற்போது சீரியலுக்கு மக்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால சீரியல்ல பல எல்லை மீறும் செயல்கள்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சீரியல் நடிகர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி சீரியல்ல இந்த முத்த காட்சிகள், கட்டி பிடிக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு மேலோட்டங்க தாங்க இருக்கும். ஆனா தற்போதுலாம் வந்துட்டு ரொம்பவே ஓப்பனாகவே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சமீபத்துல விஜய் டிவில மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே ரொம்பவே ஃபேமஸா பேசப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு சீரியல். இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க ஜனனி அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர், அதாவது எதிர்மறையான கேரக்டர் இருந்தாலும் அவங்க வந்துட்டு நாயகனுக்கு கிஸ் பண்ற சீன்ல எல்லாம் வந்துட்டு ரொம்பவே இயல்பா, அதாவது சினிமாவுக்கு ஏற்றார் போலவே நடிச்சிருக்காங்க. இதுதாங்க தற்போது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. முதல்ல தமிழ் சீரியல்ல முத்த காட்சிகள்லாம் வந்திருக்கிறது இந்த சீரியல்ல மட்டும்தாங்க. இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டதுக்கு டைரக்டர் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் ஒரு மாடர்னான கேர்ள், இந்த படத்துலயும் வந்துட்டு நான் மாடர்னான கேர்ள் வேஷத்துல தான் இருக்கேன், இதனால வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் உங்களுக்கு வரும் அப்படி இப்படின்னு டைரக்டர் என்கிட்ட எல்லாத்தையும் முதல்ல சொல்லிட்டாரு. அதனால இந்த சீனும் வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், அதனால நான் ரொம்ப கேஷுவலா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்னங்க, இவங்க ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சீரியல் வந்துட்டு சினிமா மாதிரியே போயிட்டு இருக்கு, இனிமே சீரியல்ல டூயட்லாம் கூட வரும் அப்படின்னு ஒரு சார் வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் மீதி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.